நமஸ்காரம். சாரதா நவராத்திரி நடந்துகிட்டே இருக்கு. எல்லாருடைய ஆத்துலயும் ரொம்ப விசேஷமா கொலு வச்சு துர்காலட்சுமி சரஸ்வதி அம்பாளுக்கு பூஜை ஆராதனைகள் செய்து அவங்களுடைய பரிபூர்ண கட்டாட்சத்தை பெறுவீங்க அப்படின்னு அடியேன் நான் நம்புறேன். இப்போ எல்லாருக்குமே பூஜை செய்யும் முறை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியறது இல்ல. சாஸ்திரத்துக்கு கொலு வைக்கிறேன். கொலுவோட கொலுவா ஒரு கலசத்தை ஒரு தேங்காவை ஒண்ணு வச்சுட்டு நானும் கலசம் வச்சிருக்கேன் அப்படின்னு சில பேர் வச்சிடுறா. அவளுக்காக இந்த ஒரு சின்ன பதிவு. அதனால அவசியமா இது நீங்க எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அடியேன் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. மந்திரம் தெரிஞ்சவங்க பிரச்சனையே கிடையாது. எல்லா விதமான பூஜா விதிகளையும் செய்து ரொம்ப சாஸ்திரோக்தமா பண்ணிடலாம். ஒருவேளை எனக்கு மந்திரம் தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்ப ஸ்ரத்தை இருக்கு, எனக்கு ரொம்ப பெரிய மனசு இருக்கு, எனக்கு பண்ணணும்னு பெரிய ஆசை இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு விஷயம், ஓம் தும் துர்காயை நமஹா அப்படின்னு சொல்லி ஒரு புஷ்பத்தை, ஏதோ ஒரு புஷ்பம் நம்ம மனசுல நினைக்கணும். அம்பால அது நினைச்சா போதும். ஓம் தும் துர்காயை நமஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலசத்து மேல போட்டா அங்க துர்கா உட்கார்ந்துருவா. ஏன்னா மனசு காரணம், மனசு சுத்தமா இருக்கணும். அடுத்தது ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மியை நமஹா அப்படின்னு திருப்பி அதே கலசத்துல போடணும். மகாலட்சுமி உட்கார்ந்துருவாளா. அடுத்தது ஓம் சௌம் சரஸ்வதியை நமஹா அப்படின்னு இன்னொரு புஷ்பத்தை கலசத்து மேல போட்டுட்டே அப்படின்னா அந்த சரஸ்வதி அம்பாலும் உட்கார்ந்துருவாளா. இதுக்கப்புறமா மேற்கொண்டு நம்ம ஊதுவத்தி காமிக்கிறதோ இல்ல நம்மளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரியான பக்ஷணங்களோ இல்ல நைவேத்தியங்கள் ஏதோ செஞ்சு அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கற்பூரஹாரத்தி பண்ணி சுவாமிக்கு சாஸ்திராங்க நமஸ்காரம் பண்ணால் அப்படின்னாலே நம்மளுடைய முழு பூஜா விதி சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற பிரகாரம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அது இந்த மாதிரியான பூஜைகளிலும் இந்த மாதிரியான முழு பலன்களை நம்ம நிச்சயமா பெறலாம். அதனால மனசுதான் காரணம். அதனால எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணணும் அப்படின்னு அடியே நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமஸ்காரம்.